வருமானிப்போம். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்லும்போது சொன்னார், என்ன சொன்னார்? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த உயிரை விட மேலாக கொண்டாடப்படக்கூடியது இப்ப ஒழுக்கம்னா என்ன? நிறைய பேர் சொல்லாங்க, உடனே சொல்கிற பொழுது அவங்க ஒழுக்கம் கேட்டவன். ஏன்னா இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த வரைமுறைக்கு, விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் இல்லையா? இப்படிதான் வாழணும், இப்படித்தான் செய்யணும், இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு விதி இருக்கு. அந்த விதியை மீறுகிற பொழுது ஒழுக்கம் கேட்டவன், ஒழுக்கம் தவறியவன் சொல்லுவாங்க. ஆனா இது எதற்கு இந்த விதியை நம்ம கடைபிடிக்கணும்னு சொன்னா, நமக்கு அது இழப்பாகி விடக்கூடாது. சமூகம் நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்தவன் நம்மளை அழிக்க கூடாது, அவமதிக்க கூடாது, ஒதுக்க கூடாதுன்னா ஒழுக்கங்க. இப்ப தெருவில் ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு 15 பேர் வீதியில நிக்கிறாங்க, நம்மளும் அதுல போய் கலந்துக்கிடலாம். ஆனா வீட்டுல சும்மா சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருப்போம். உடனே டக்குன்னு மேல ஒரு ஷர்ட் எடுத்து போட்டு பேண்ட மாட்டிக்கிட்டு இங்க இருந்து போவோம். அப்ப அந்த கூட்டத்துல போய் நிக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? நம்மளும் ஒரு ட்ரெஸ் இல்லையா, ஒரு டீக்கா அவங்க முன்னாடி போய். ஏன்னா சமூக கண்ணோட்டத்துல நன்றாக உடையணிந்து இருப்பது என்பது ஒரு ஒழுக்கமான செயல், அம்மனமாக இருக்கக்கூடாது. அப்போ பொது விதி, வீட்டுல நீ எப்படி இருக்கிறியோ ஆனா வெளியில வரும்போது எப்படி இருக்கணும்? உடை தரித்திருக்க வேண்டும், அடுத்தவர்கள் கண்ணுக்கு உறுத்தலாக இருக்கக்கூடாது. அதான் ஒழுக்கம். இவன் சரியான ட்ரெஸ் போட்டு போகல சொன்னாலும் ஒழுக்கம் கேட்டவன், சரியில்லைப்பா அந்த பொண்ணை பாரு என்ன உடை உடுத்துருக்குது, ஒழுக்கமே சரியில்லையேப்பா. அப்போ உலகம் என்ன வைத்திருக்கிறது? ஆடை அணிந்திருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு அநாகரிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா அந்த அநாகரிகமாக இருந்தா அவர்கள் நம்மளை வருத்தலாம், வெறுக்கலாம், நம்ம இயக்கத்திற்கே முட்டுக்கட்டை வைக்கலாம். அதான் சிக்கல். அடுத்தவர்களோட அன்பா போகணும், அன்பா போகணும்னு சொன்னா எல்லாத்தையும் அன்பா இருங்கப்பான்னு சொன்னா காரணம் என்னன்னா, நீ அன்பா இல்லைனாலும் வாழலாம், ஏன் வாழ முடியாது? ஆனா நீ பக்கத்து வீட்டுக்காரங்க அன்பா இல்லைன்னா அவன் உனக்கு இழப்பை தரலாம் இல்லையா? வீட்டுக்குள்ள வந்து உன்னை அடிக்கலாம், அவன் உன் பொருளை திருடிட்டு போகலாம், உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையை தடைப்படுத்தலாம். நீங்க வெளியில போகணுங்கிறீங்க, உங்க காரை வீட்டுக்குள்ள இருந்து வெளியில எடுக்கணும், கரெக்டா அவன் காரை கொண்டு உங்க வாசல் நிறுத்திட்டான்னு நீங்களேன், அதை எடுத்த உடனே நீங்க வெளியில போகணும், உங்க வீடாக இருந்தாலும். யோசிச்சு பாருங்க, செய்றவங்களா இருக்கிறாங்க. நம்ம முரட்டுத்தனமான மனித குணமற்றவர்கள்லாம் அந்த மாதிரி காட்டுக்குராடித்தனமாலாம் செய்யறது உண்டு இல்லையா? தன்னுடைய பராக்கிரமத்தை அதெல்லாம் வந்து ஒரு பெருசு இல்ல. சமூகத்தோடு ஒத்து போவதுதான் பராக்கிரம். உங்களுடைய பலம், நாகரிகம், விவேகம், வீரம் எல்லாம் சமூகத்தோட ஒத்துக்கணும், ஒழுக்கத்தோடு. இப்ப நம்ம வண்டி கொண்டு போறோம், அந்த வீட்டுல இருந்து அவங்க வண்டி எடுக்கிறாங்க, நம்ம வண்டியை நிறுத்திடணும். நீங்க நல்லா பாருங்க, மேலை நாடு வந்து நம்ம நாட்டுல இருந்து பாக்குற போது மேலை நாட்டை உயர்ந்த தன்மையில கொண்டாடுறது காரணம் என்னன்னா பெடஸ்ட்ரியன் பம்ப். ரோட்ல போகிற பொழுது பாதைசாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கார் போகுது, ஒருத்தர் நடந்து போறான், அவனை போக விட்டுட்டு வண்டி எடுப்பான். ஆனா இங்க அப்படி இல்ல, நீ நடந்தானே போற, நான் கார்ல போறேன் பாருங்க, ஏசிட்டு போயிடுவான் இல்லையா? ஆனா அங்க அப்படி இல்ல, உடனே அவனுக்கு சட்டம் பாதிக்கும். இங்க அப்படி இல்லை, சட்டத்தையும் மாற்றும். எனக்கு மேல தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும். இதெல்லாம் ஒழுக்கக்கேடுகள். இந்த ஒழுக்கக்கேடு வரும்போது எல்லாருமே நிம்மதி இல்லாம தான் போக முடியும். வெளியில வரும்போது என்ன பயம்? கொஞ்சம் நல்ல வசதியானவன், தாதாவா இருக்கிறான், மேல்மட்ட தொடர்பு இருக்கணும், அவன் எதுவும் செய்யலாம், பயப்படுவாங்க. வீட்டுல பொண்ண ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்பும்போது எட்டி பாக்குறாங்க, தெரு முனையில அந்த தாதா நிக்கிறான், ஏய் நீ போகாதம்மா, வீட்டுக்குள்ள இருமா. இல்லம்மா நீங்க முக்கியமான கிளாஸ் இருக்கு, பரவாயில்ல, அவன் நிக்கிறான், அவர் நான் ரவுடி பைய 4 பேரோட பேசிட்டு நிக்கிறான், நீ கண் அவன் கண்ணில் படாத, போகாத, கிண்டல் பண்ணுவான். தாய் பதறுவா. பரிசு கூட போனா போயிட்டு போகுது, பிள்ளைக்கு மானம் வேணும், உயிர் வேணும். அவன் ஆண்ட பிறகு அனுப்புவா, இல்ல நேரம் ஆயிடுச்சுன்னா நீ போகல, இழப்பு தான். யாரால வருது?
அந்த தாதாவில் ஏன் தாதா கண்டு பயப்படுறோம்னா, அவன் எதுவும் போற பிள்ளையை கை பிடிச்சு நிற்பான், 4 அடி அடிப்பான். நீங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் எடுக்காது. மினிஸ்டருக்குன்னா அவன் மினிஸ்டருக்கு ஆளா இருப்பான். அவன் மேல்மட்டம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு வாழ முடியாது. பயந்து தான் ஒதுங்கணும். அதுக்குதான் இங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஒழுக்கம் கொண்டு வந்தாங்க. யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தடைப்படுத்தக்கூடாது. ரொம்ப முக்கியம். போலீஸே அதுதான் கேட்கும். சரி சார், அந்த பொண்ணு போனா விட வேண்டியது, நீ என்ன வழியில நிக்கிற? கேட்க ரைட்ஸ் இருக்கு. ஆனா அவன் கொடுத்த காசுக்கு அவன் கேட்க மாட்டான். அப்போ அந்த காவலாளி ஒழுக்கமா இல்லை. ஒழுக்கமா இருந்தா உடமை. ஒழுக்கம் எவ்வளவு முக்கியமா இருக்கு பாருங்க. நம்ம சந்தோஷமா வாழ்வதற்கு, இஷ்டப்பட்டபடி வாழ்வதற்கு, இல்லையா? ஒழுக்கம் தான் கை தருக்கு. ஏன்னா மனித குணம் மூர்க்க குணம். அன்பு குணங்கள்லாம் ரொம்ப குறைவு. ஒரு மனிதன்ட்ட பெர்சன்டேஜ் பார்த்தோம்னு சொன்னா 90% அராஜகம் தான் மேல நிற்கும். அன்புங்கிறது கீழே அட்டி நிலையில அது 2% 3% அது கூட கம்மி. அதான் நம்ம ஏத்தி கொண்டு வரணும். 2% இருந்து 5% ஆக்கி 10% ஆக்கி 20% ஆக்கி அங்கேயே நமக்கு தெரியும். அந்த 2%ல அன்பு இருக்கிற பொழுது அவன் எப்படி வருவான்? வெளியில வரும்போதே காலரை அப்படி தூக்கிக்குவான், கையை மடிச்சுக்குவான், நடக்கிறது, தெருவில் இருக்கக்கூடிய பொம்பளை எல்லாம் அங்க பார்ப்பான், அவன் பேசுற பேச்சு எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆனா அவனுக்கு அந்த அன்பு கூடுதுன்னு வைங்களேன், ஒரு 10% வந்துச்சுன்னா வெளியில அப்படி போகும்போது ரொம்ப அமைதியா சத்தம் போட்டு பேச மாட்டான். அடுத்தவங்களுக்கு தொல்லை இருக்கு. 20% ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அவன் போறதே தெரியாது. அந்த அன்பு மேல போகும்போது என்ன, அடுத்தவங்க மீது அக்கறையாக இருக்கும். அன்பு குறைகிற பொழுது அத்துமீறல்களால். அதான் இருக்கு. அன்பு கூடினால் அடுத்தவர்கள் மீது அக்கறை இருக்கும். அன்பு குறைந்தால் அத்துமீறல்கள். அவங்க இஷ்டத்துக்கு தான் நடப்பாங்க. அவங்க இதுதான் நடப்பாங்க. அப்ப அங்க ஒழுக்கம் ஒண்ணு தேவைப்படுகிறது. ஒரு வீதி அமைச்சிருந்தா அந்த வீதியில அந்த தெருவில் இருக்கக்கூடிய யாரும் போகலாம். இல்ல வெளியில இருந்து வரக்கூடியவங்களும் போகலாம். இட்ஸ் a common path for all. சில நேரங்கள்ல அங்க சில இடங்கள்ல போட்டிருப்பாங்க, இந்த ரோட நீ கிராஸ் பண்ணா இத்தனை மணிக்கு மேல உள்ள போக முடியாதுன்னு கேட் வச்சிருப்பாங்க. இதுவும் ஒழுக்கம் தான் இல்லையா? இத்தனை மணிக்கு போகக்கூடாதுன்னு போகக்கூடாதுதான். அந்த மாதிரி அந்த விதிகளை நடைமுறைப்படுத்த வேண்டும், நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த விதி மீறல்கள் நம்முடைய வாழ்க்கை இயக்கத்திற்கு சுகத்தை தராது, சோகத்தை தரும். நல்ல கவனமாக இருக்கும். அப்ப நம்ம ஒரு சுகமா வாழணும், சந்தோஷமா வாழணும், நிம்மதியா வாழணும், நினைச்சதை சாதிக்கணும், வெற்றி பெறணும்னு சொன்னா நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒழுக்கம். அது யாராக இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும், படிக்காதவனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக, மனிதன்னு வந்துட்டான்னா அவனுக்கு என்ன தேவைப்படுகிறது? ஒழுக்கம். ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் ஒரு பாக்கில் இருக்காது, இன் ஆல் பார்ட்ஸ். உங்களுடைய வாழ்க்கையினுடைய மொத்த நிலையில் இருக்கும் அந்த ஒழுக்கம்.